வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். யாரா எந்த சீக்கிரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். பரலோக பிதாவாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய திவ்யதாசனாகிய ஆமென் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம், ஸ்தோத்திரம், ஆமென். இதோ மரித்தேன், உலக மக்களுடைய பார்வைக்காக, ஜனங்களுடைய பார்வைக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் இதோ நான் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி ஆமென் நமது மத்தியில் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று? ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். நம் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு இன்று உயிரோடு இல்லாம இருந்திருந்தா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். இந்து மார்க்கத்தில் ஸ்தோத்திரம், ஆமென், தீவிரமான ஒரு ஐயப்ப பக்தனாக இருந்த அப்பிரயோஜனமான அடிமையின் தேவன் அழைத்து அவருடைய பக்தனாக, அவருடைய தாசனாக, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, என் அப்பாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார் என்று, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஜனங்கள் உணரத்தக்கதாக ஆமென் இந்திய தேசத்தின் அநேக மாநிலங்களில் பரலோக பிதா என்னை ஆமென் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆசீர்வாத சிலுவை தியானத்தினுடைய முக்கியமான நாள் 9வது நாள். ஹல்லேலூயா. அந்த வேளையிலும் ஸ்தோத்திரம், ஆமென். பாஸ்டர் சொன்னாங்க என்னுடைய சாட்சியோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சாட்சி சொல்ல போனால் ஸ்தோத்திரம், ஆமென், ஃபுல்லா, ஆமென், ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ரஷா கரபோ அப்பா செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் கணக்கில்லாதவைகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். எங்க குடும்பத்துல அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஒய்ஃபு தான் என்ன ஆமென் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் அழைச்சிட்டு வந்தேன். ஏன்னா என் ஒய்ஃபு வந்து கத்தோலிக்க மார்க்கம். ஹல்லேலூயா. ஆனா என் குடும்பத்தில் அநேகருக்கு இந்த மேட்டர் தெரியாது. ஸ்தோத்திரம், ஆமென். என்னுடைய மனைவியை நான் வந்து எங்க ஹிந்து சம்பிரதாயத்தின்படி தான் அவளை கல்யாணம் பண்ணி, ஸ்தோத்திரம், ஆமென், நான் கண்டிஷன் போட்டு தான் அவளை கல்யாணம் பண்ணேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். எனக்கு எந்த வித டிமாண்டும் இல்லை. ஆனா எங்க மாமனார் கூட சொன்னேன், உங்க மகன் வந்து ஆமென், ஸ்தோத்திரம், என்னுடைய மார்க்கத்தில் இந்து மார்க்கத்தில் இருக்கணும், நான் போகிற கோயிலுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதன்படி ஸ்தோத்திரம், என்னுடைய திருமணம் ஆமென் முடிந்து, ஸ்தோத்திரம், அவளை என்னுடைய பக்தி வைராக்கியத்தில் அவளை ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அழைத்து செல்றதுக்கு, அவளை லீட் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணினேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். திருமணமாகி 6 மாசம் கழிஞ்சதுக்கப்புறம் சில நோய்கள், தாங்க முடியாத நோய்கள், பல வருஷங்கள், ஹல்லேலூயா, பல வருஷங்கள் நோய்கள் வந்தது. ஸ்தோத்திரம், நோய் என்ன ஆமென் என்னால சகித்து கொள்ள முடியல, அந்த அளவுல நோய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சியை யூடியூப்ல தீவிர ஐயப்ப பக்தர் கிறிஸ்தவர் ஆனது எப்படிங்கிற தலைப்புல டைட்டில்ல என்னுடைய சாட்சி அப்லோட் பண்ணி இருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அநேகர் சில வேளை பார்த்திருக்கலாம், ஆமென், இல்லாவிட்டாலும் ஆமென் என்னுடைய சாட்சி சுருக்கமாக சொல்றேன். ஸ்தோத்திரம், ஆமென். திருமணத்துக்கு அப்புறம் பல வருஷங்கள் ஆமீன் மனைவி வந்து 6 மாசம் நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் அநேக நோய்கள், ஆமீன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் பல தரப்புல நெருக்கப்பட்ட, ஸ்தோத்திரம், ஆமீன். அதை தாங்க முடியாத வேதனையை ஒய்ஃப் அனுபவிச்சா, வாழ்க்கையை வெறுத்து போதிச்சு. ஹல்லேலூயா. அந்த வேளையில ஸ்தோத்திரம், ஆமீன், நான் திருமணமான முதல் 6 மாசம் நான் ரொம்ப அநேக ஃப்ரெண்ட்ஸோட சொன்னேன். எல்லா பேரும் வந்து ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இவங்க பைசா எடுத்த கிறிஸ்தவர்களாக மாத்துறாங்க. பட் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பொண்ணை நான் ஹிந்துவை மாற்றி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வேலை செய்த டியூட்டி பார்த்த இடங்களெல்லாம் பெருமையாக பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் ஸ்தோத்திரம், அவருடைய நோயின் நிமித்தமாக ஸ்தோத்திரம், சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை சென்னை பட்டணத்தில் இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நம்ம அருமனை பகுதியில இருந்து ஒரு தம்பி அங்கே எங்கூட காவலராக வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த தம்பியுடைய மனைவி என் ஒய்ஃபோட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதன் நிமித்தமாக ஒரு பாஸ்டர் ஜெபிக்க எங்க வீட்டுல கூப்பிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்,
அந்த பாஸ்டர் வீட்டில் வந்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 4 பக்கம் நாம் தெய்வம்னு கும்பிடுகிற சாமியுடைய படங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த பாஸ்டர் கேட்டாரு, தம்பி உங்க மனைவிக்காக ஜெபிப்பதற்காக இந்த சகோதரி என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமீன். நான் சொன்னேன், அப்போ அவருடைய முகத்திலோட பார்க்கல, ஏன்னா அழைச்சிட்டு வந்த சகோதரி நிமித்தமாக ஆமா ஜெபிங்க ஜெபிங்க அப்படின்னு, ஜெபிச்சுட்டு போங்க அப்படின்னு. ஆனா ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபையினால ஆமீன் அந்த தேவ ஊழியர் கனத்துக்குரிய பாஸ்டர் என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரை பத்தி ஒரு 2-3 வார்த்தை சொன்ன முதல் மனிதனும் கடைசி மனிதனும் அந்த பாஸ்டர் தான். ஹல்லேலூயா. நான் யாரையுமே அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்னுடைய மார்க்கத்தில் இருக்க சாத்திரங்கள் எல்லாம் அதன்படி அப்படி நான் வளர்க்கப்பட்டேன். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். என்னுடைய ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. ஹல்லேலூயா ஆமென். சங்கீதம் 4:3 அதன்னு சொல்லுது, பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். அந்த பாக்கியம் அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாக்கியத்தை அடிமைக்கும் தந்தார். ஹல்லேலூயா ஆமென். அந்த பாஸ்டர் கேட்டாரு, தம்பி ஏசப்பாவை தெரியுமான்னு கேட்டார். ஆமா தெரியும் பாஸ்டர். அப்போ அவர் 3 விஷயம் சொன்னாரு. ஒன்னு சொன்னாரு, தம்பி ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏசப்பாவை சொந்த ரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னாரு. இப்போ நான் எதுவும் கண்டுக்கல, என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். அப்போ என்னுடைய பக்தி மார்க்கங்கள் எல்லாம் என்ன அவ்வளோ மட்டமா இந்த மனசு இப்படி பேசுறாரு அப்படின்னா எதுவும் பேசல. அதுக்கப்புறம் சொன்னாரு, தம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தால் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னா. 2வது காரியம், கொஞ்சம் கோபம் வந்தது. இந்த மனுஷன் ஒய்ஃபுக்கு ஜெபிக்காம நான் பாவின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3வது ஒரு மேட்டர் சொன்னாரு. ஸ்தோத்திரம். தம்பி சொர்க்கம் நரகம் தெரியுமான்னு கேட்டாரு. அப்பதான் முதல்ல வாயை திறந்தேன். பாஸ்டர் நல்லா தெரியும் என்ன. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறது காலம் வரை அவனு நரகம். அல்லேலூயா. ஏன்னா பாடுகள் உபத்திரங்கள் பிரச்சனைகள் அது நிமித்தமாக சோத்திரம் எனக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. நான் டியூட்டி பார்க்கணும், அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கறதா டியூட்டி பார்க்கறதான்னு சொல்லிட்டு ஒரே ஸ்தோத்திரம் அந்த அளவில் நான் அந்த நரக வேதனையில நான் இருந்தேன். அதனால நான் அந்த பாஸ்டர் அப்படி சொன்னேன். ஆமா பாஸ்டர், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறது வரை அவனுக்கு நரக வேதனை. ஹல்லேலூயா. அவன் என்ன செத்து போறானோ அந்த அவனுக்கு எதுவுமே அதுக்கப்புறம் தெரியாது. அவன் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவனுக்கு சத்து அவனுக்கு பரலோகம் பாஸ்டர், நீங்க போங்க பாஸ்டர், அந்த வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அந்த கனத்துக்குரிய தேவ ஊழியருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம அவரு ஸ்தோத்திரம் பெற்றவிட்டு சொல்லாம சொல்லி அவரை வெளியாக்குறேன். ஹல்லேலூயா. ஆனா அவர் போகும்போது ஸ்தோத்திரம் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் ஜெபம் பண்ணிட்டு போனாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த தம்பிக்கு நீர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை உணர்த்தும், சகோதரிக்கும் சுகத்தை கொடும். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, எப்படி அற்புதமான கருத்தான ஒரு ஜெபம். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. இந்த மனுஷன் எனக்கு ஒய்ஃபுக்கு ஜெபிச்சா கூட பரவாயில்ல, இந்த மனுஷன் எனக்கு ஜெபிச்சுக்கிட்டு போறாரு. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:2 பார்க்கும்போது, ஜெபத்தை கேட்கிற தெய்வம், ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தெய்வம் அந்த கனத்துக்குரிய தேவ ஊழியருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அதன் பிறகு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என் மனைவியுடைய ஸ்தோத்திரம் வேதனை, அந்த நோய் ரொம்ப சீரியஸ் ஆச்சு. எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அந்த டாக்டர் சொன்னாரு, சார் உங்க ஒய்ஃபை எங்கிட்ட அழைச்சிட்டு இனிமே வராதிங்க, வேற ஏதாவது நான் வந்து ரெஃபர் பண்றேன், இல்ல நீங்க ஆல்டர்னேட்டிவ் மாற்று மருந்து ஏதாவது எடுத்தா பிரச்சனை இல்லைன்னா. ஏன் டாக்டர் கேட்டேன். இப்ப சொல்றாரு, நம்ம சுமார் 2.5 வருஷத்துக்கு மேலாக நான் கொடுத்த மருந்துனால உங்க ஒய்ஃபை கிட்னி பாதிச்சிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் முதல்ல அந்த டாக்டர் அந்த வார்த்தையில தான் ஸ்தோத்திரம் எனக்கு ரொம்ப நான் ஆடி போனேன். ஹல்லேலூயா. ஏன்னா கிட்னி பாதிப்பு வருமோ, சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஹல்லேலூயா. நம்ம வேதத்திலோட நம்ம பார்க்கிறோம், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்லையா. அவங்க அந்த வேதம் என்ன, மார்க்கலின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நம்ம எடுக்க வேண்டாம். மார்க்கலின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களினால் பாடுபடுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எடுக்கக்கூடிய மருந்தனால பாடு மீன்ஸ் அது ஒரு சைடு எஃபெக்ட் நிமித்தமாக பிரச்சனைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த டாக்டர் சொன்ன வார்த்தையினால எனக்கு கொஞ்சம் மனவேதனை இருந்தது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அழுதேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் வந்துட்டு ஸ்தோத்திரம் இயேசுவை தெரிந்து கொள்றதுக்கு முன்னால ஆவிக்குரிய சபையில ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் மணிக்கூர் கணக்கில் ஜெபிப்பீங்கல்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க, 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க? ஸ்தோத்திரம். 2 மணிக்கூர் 40 நிமிஷம் ஜெபிக்கிற நேரம் அது ஜெப நேரம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. 24 மணி நேரத்துல தசம பாகம் 2 மணிக்கூர் 40 நிமிஷம் நம்ம கட்டாயம் ஜெபித்தே ஆக வேணும். காலையில நீங்க 1 மணிக்கூர் ஜெபிக்கலாம், மத்தியானம் ஒரு 1/2 மணிக்கூர் ஜெபிக்கலாம், சாயங்காலம் 1/2 மணிக்கூர், நைட். அப்ப மொத்தம் அந்த 2 மணிக்கூர் 40 நிமிஷம் நம்ம ஆண்டவரை ஏசப்பாவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, இல்ல ஒரு பிள்ளை, பெரிய யாரா இருந்தாலும் அந்த 2 மணிக்கூர் 40 நிமிஷம் தேவன் கொடுத்த கட்டளையின்படி நம்ம ஜெபிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. மீதி அதுக்கு மேல ஜெபிக்கிறத நம்ம அந்த 2 மணிக்கூர் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்களோ அந்த நேரத்தை சொல்லணும். நான் 1/2 மணிக்கூர் ஜெபிக்கிறேன். இந்த 2 மணிக்கூர் 40 நிமிஷம் ஜெபிக்க முடியலன்னு நம்ம ஜெபமே பண்ணல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரை தெரியா ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நாட்கள்ல ஸ்தோத்திரம் நான் ஈர துணி குளிச்சுக்கிட்டு டவலோடு பல ரொம்ப நேரம், அதிக நேரம், 1 மணி நேரம் வரை வந்துட்டு ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்களை சொல்லி நான் தெய்வன் கும்பிட்டுக்கிட்டு இருந்த சாமி கிட்ட எல்லாம் பல வேண்டுதல் வைப்பேன். அப்படி பண்ற ஆளா இருந்தேன் நான். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நாள் டாக்டர் சொன்னாரு கிட்னி பாதிச்சிருக்குன்னு சொன்னப்போ அன்னைக்கு ரொம்ப அழுதேன். நான் தெய்வன் கும்பிட்டுக்கிட்டு எல்லா சாமி கிட்ட என்னுடைய அந்த பூஜை ரூம்ல இருந்துட்டு சுமார் 1.5 மணி நேரம் தான் அழுது இருக்கிறேன். நான் எல்லாரையும் கூப்பிடுவேன், ஈஸ்வரான்னு கூப்பிடுவேன், தெய்வமேன்னு கூப்பிடு, எல்லாம் கூப்பிட்டுட்டு. ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணு தெரியணும், நம்ம இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், மற்ற பிற மார்க்கத்திலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கடவுளேன்னு கூப்பிட்டா, தெய்வமேன்னு கூப்பிடுறாங்கல்ல, ஈஸ்வரன் கூப்பிடும் போது அந்த குரல் நம் ஆராதிக்கிற அந்த பரலோக தேவனுக்கிட்ட தான் போய் சேரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இயேசு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. என்னுடைய பூஜை ரூம்ல 1.5 மணி நேரம் எல்லா தெய்வத்தை சாமி தெய்வமே கடவுளை ஈஸ்வரன்னு கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவுடைய மகா பெரிய கிருபை. 1.5 மணி சுமார் 1.5 மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் அப்படியே மனைவி கிட்ட போய் அப்படியே நான் படுக்கும்போது ஸ்தோத்திரம் அவ ஏற்கனவே மெடிசின் எடுத்துட்டு பண்ண திடீர்னு ஸ்தோத்திரம் பரலோக பிதா அந்த கழுதைக்கு வாயை திறந்து பேச வைத்தது போல என் படுத்துக்கிட்டு இருந்த மனைவியுடைய வாயை திறந்து மகனேன்னு பரலோக தேவன் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. மகனேன்னு கூப்பிட்ட ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகளை ஸ்தோத்திரம் என்னுடைய திருச்சபைக்கு ஸ்தோத்திரம் ஆவியோடு ஆராதிக்கிற என்னுடைய திருச்சபைக்கு அழைச்சிட்டு அப்படின்னு ஒரு குரல் மனைவியுடைய நாவை பயன்படுத்தி ஆண்டு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த இரவெல்லாம் நான் தூங்கல. ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லியாச்சுன்னே ஸ்தோத்திரம். சுமார் 40 வருஷங்களுக்கு முன்பால நான் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ரொம்ப அசிங்கமா ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், கிண்டல் பண்ணோம். அப்படிப்பட்ட என்ன ஏசப்பா கூப்பிடுறாரா அப்படின்னு நைட்டெல்லாம் தூங்கல. காலையில எனக்கு சந்தேகம், ஏன்னா இவன் மனைவி வேணும்னு சொல்றாளோ, ஏன்னா அவளை அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து தானே நான் ஹிந்துவாக மாத்தினேன். அப்படின்னு சந்தேகத்துல காலையில கேட்டேன், அம்மா நீ நைட் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்த அப்படின்னு. அப்ப அவளுக்கு அந்த மேட்டர் புரியல. என்ன 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 புலம்பின, என்ன பேச சொல்லுங்க சொல்லுங்க திருப்பி. அப்ப அவளுக்கு புரிஞ்சு போச்சு, எதுவும் தெரியல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லல. என்னுடைய கிருபையினால ஸ்தோத்திரம் என்னுடைய ஒரு தூரத்து உறவினர் சென்னையில இருந்தாங்க. அவர் மூலமாக ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக கிருபை பாராட்டினாரு. அந்த ஆவிக்குரிய சபையில நான் மனைவியும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் சொன்னேன். இந்த மாதிரி தேவனுடைய அழைச்ச அந்த மனைவியுடைய வாய் மூலமாக அந்த சத்தத்தை சொல்லல. சொன்னேன், பாஸ்டர் என்னுடைய ஒய்ஃப் இவ்வளவு வருஷமா பிரச்சனை, நான் எல்லா கோயில்களுக்கும் கொண்டு போயிருக்கிறேன், செய்யாத மாந்திரிகங்கள் இல்லை, மந்திரவாதங்கள் இல்லை, எல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஈவன் நான் சென்னையில் இருக்கும்போது ஆந்திர பிரதேசத்தில் மந்திரவாதியை கூட தேடி போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ எங்கேயுமே ஒரு சுகம் கிடைக்கல பாஸ்டர் அப்படின்னாரு. இப்போ அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், தம்பி ஒரு நாள் பொறுத்துக்கிட்டு அது 3ஆவது நாள் சென்னை கோயம்பேடுல அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு திருச்சபை இருக்கு. அதில் நான் எந்த பாஸ்டரை பார்க்க போனேனோ அந்த பாஸ்டருடைய மாதாந்திர உபாச கூடுகை.
இந்த மாதாந்திர உபாச கூடுகைக்காக ஸ்தோத்திரம் கூடுகையில் உங்க ஒய்ஃபும் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். அப்படியே நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அந்த ஆராதனைக்கு போனேன். 9 மணிக்கு கரெக்டாக அது ஆவிக்குரிய சபை, கிட்டத்தட்ட 2000 பேர் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒய்ஃபை பலிபீடத்து பக்கத்தில், அதாவது பாஸ்டர் எங்கே நிற்கிறார் அது பக்கத்தில் ஒய்ஃபை நிப்பாட்டிட்டு நான் லாஸ்ட்டில் பின்னால் உட்காந்துக்கிட்டு நான் பார்க்குறேன் என் மனைவிக்கு ஏதாவது சுகம் கிடைக்குதா, ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னுட்டு. ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம், அவளுக்கு அங்கே எந்த ஒரு மாற்றமும் தெரியலை. ஸ்தோத்திரம். இவங்க சபையில் அந்நிய பாஷையில் கைதட்டி ஆராய்க்கும் போது நான் வந்து காதை கூட பொத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அந்த மாதிரி ஆவிக்குரிய சபைக்கு போனதில்லை. பாரம்பரிய மற்ற திருச்சபைகள் மேரேஜ் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவம். எல்லாம் அந்நிய பாஷையில ஆவிக்குரிய சபை அந்நிய பாஷையில கைத்தட்டல் இதெல்லாம் பண்ணும்போது காதெல்லாம் பொத்திக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கடைசியா பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கத்தை கேட்டேன். கரெக்டா மணி 1 ஆச்சு. 9 மணி முதல் 1 ஆச்சு. அப்பதான் நினைச்சேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நான் இதுவரை இத்தனை வருஷம் பிறந்ததிலிருந்து என்னுடைய புத்தி வந்ததிலிருந்து இவ்வளவு நாட்கள் கும்பிட்ட தெய்வம் ஸ்தோத்திரம் செய்யாத அற்புதமா இப்ப இங்க நடக்க போகுது. ஹல்லேலூயா. இது எனக்கு ஏதோ பிரமை. ஒய்ஃப் வந்து தூக்கத்துல ஏதோ புலம்பி இருக்கா, நானும் அதை கேட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு. ஏன்னா 1 மணி முடிய போகுது இல்ல, முடிஞ்சு. அவர் வந்து பிரசங்கம் முடிஞ்சு என்னை கடைசி ஜெபம்னு சொன்னார். அப்பதான் எனக்கு புரிஞ்சு நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆமீன். அப்பாவுடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். 1 மணிக்கு ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய மகாபெரிய கிருபை. அப்படி ஜெபத்தை ஆரம்பிச்ச பாஸ்டர் வந்துட்டு ஒரே வார்த்தை அவரு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் வாக்கு மாறாத தெய்வம். 2 அல்லது 3 பேர் எங்க இயேசு நாமத்தில் கூடி இருக்கிறோமோ அங்கே அவர் வருவேன்னு சொல்லி இருக்கிறார் வசனத்துல. அதுபடி இயேசு வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கிறார். திருச்சபையில சொல்லிட்டு சொல்றாரு, உங்க கஷ்டம் எல்லாம் சொல்லுங்க. அப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன மனுஷன் அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் உங்க புருஷனுக்கு இருக்கட்டும் இல்ல பொண்டாட்டிக்கு இருக்கட்டும், யாராவது உங்க கணவர் இல்ல மனைவி யாராவது ஒருத்தர் பிரச்சனைன்னா எத்தனை டாக்டர் கிட்ட போறீங்க, எங்க எல்லாமோ போறீங்கல்ல, சொந்தம் பந்தம் உறவினர்கள் எல்லாரிடையும் சொல்றீங்களா, எனக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இல்ல கணவனுக்கு சுகம் இல்லை, இல்ல பிள்ளைகளுக்கு சுகம் இல்லை. இயேசு வந்திருக்கிறார். இயேசு அப்பா கிட்ட சொல்லுங்க உங்க கஷ்டத்தை. ஹல்லேலூயா. ஆமீன். அவர் சொன்னதை பல நேரம் அப்படி திருப்பி சொல்றாரு. ஹல்லேலூயா. சொல்லும் போது ஸ்தோத்திரம். அதான் தேவனுடைய கிருபை. சொன்னதை தான் ஒரே வார்த்தை தான் திருப்பி ஐ திங்க் 15 வாட்டியாவது சொல்லியிருப்பார். சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியாதான் ஸ்தோத்திரம். ஆமீன். இப்போ ஒரு பாஸ்டர் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படி வந்து நான் சிந்திக்கிறேன். ஆமீன். மனைவிக்காக ஸ்தோத்திரம். ஆமீன். எத்தனை கோயில்கள் அழைச்சிட்டு இருப்பேன், எத்தனை ஆமீன் மாந்திரிகங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், தாழ்த்து கட்டி இருக்கிறேன், இடுப்புல கழுத்துல எல்லாம் நூலு கட்டி இருக்கிறேன். ஆனால் எங்கேயும் ஒரு விடுதலை இல்லையே. ஸ்தோத்திரம். அதை விட ஆமீன் ஸ்தோத்திரம். ஆமீன். முஸ்லிம் சகோதரர்கள் ஆமீன் அவங்க ஆராதிக்கிற அந்த ஆமீன் அந்த கூடுகையில தொழுகையில கூட என் மனைவி அழைச்சிட்டு போயிருக்கிறேன். அவங்க அந்த தொழுகை முடிஞ்சதும் வந்து இந்த பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு காரியங்கள் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் என் மனைவியை கொண்டு போயிருக்கிறேன். எங்கேயுமே சுகம் இல்லையே. ஆமாப்பா ஏசப்பா உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம். ஆமீன். முதலாக கிருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பான்னு கூப்பிட்டேன், இயேசுவேன்னு கூப்பிட்டேன். ஏன் மனைவிக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆமீன். ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:18 இருதயம் உடைந்தவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். ஆமீன். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா ஆகிய நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ஸ்தோத்திரம். யாருடைய இருதயம் உடையுதோ, யாருடைய கண்ணீர் ஆமீன் யாருடைய கண்ணீர் சிந்துதோ அந்த கண்ணீரை பார்த்து அப்பாவால சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படிதான் அப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டானது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தாயார் ஸ்தோத்திரம் அவங்களுடைய உடைந்த இருதயம் அங்க வர்ணிக்கப்படல. 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த தாயாருடைய ஸ்தோத்திரம் அவங்க சிந்தன கண்ணீர் அங்க எழுதப்படல. ஹல்லேலூயா. ஆமீன். அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள தாயாருடைய அந்த விசுவாசம் ஸ்தோத்திரம் தேவனை அசைத்தது. ஹல்லேலூயா. ஆமீன். அவங்க சிந்தன அந்த கண்ணீர் அப்பா ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஆமீன் அப்பாவை வற்புறுத்தியது. ஆமீன்.
ஹல்லேலூயா ஆமென். மத்தேயு 11:12 வாசிக்கும் போது யோவான் ஸ்நானம் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். அன்பான சகோதரனே சகோதரியே, இதோ ஸ்தோத்திரம். ஆமென். இந்த 40 நாட்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான இந்த சிலுவை தியான கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற உங்களில் யாராவது ஒருத்தர் இல்லை ஸ்தோத்திரம் இணையதளத்தில் என்னோடு இணைந்து ஆமென் நம்மோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஹல்லேலூயா ஆமென் இதே பாடுகள் இதே உபத்திரத்தில் நீங்கள் கடந்து சென்றீர்களானால், இல்லை கடந்து சென்று கொண்டிருந்தால் ஆமென் அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க கண்ணீர் வடிங்க. ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்கிற தெய்வம், அற்புதம் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் சிலுவை பாடுகளை ஆமென் அந்த சிலுவையை ஆமென் இந்த 40 நாட்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆமென் ஆமென் நம்முடைய ஸ்தோத்திரம் நாம் முழங்கால் படி இடும்போது ஜெபிக்க உட்காரும் போது அப்பாவுடைய ஒவ்வொரு பாடுகளையும் நம்ம நினைவு கூறணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் அழிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் இன்று உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஸ்தோத்திரம் ஆமென் என் தெய்வம் மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வேளையில் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் வசனத்தோடு ஒரு காரியத்தோடு ஆண்டவர் நினைவு கூறுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 119 137 யாராவது சீக்கிரம் வாசிப்பீங்களா? சங்கீதம் 119 137. கர்த்தாவே ஆமென் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஸ்தோத்திரம் ராமே சங்கீதக்காரனை கொண்டு என் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தாவே நீ நீதிபரர். ஆமென் வாசிங்க. அப்பாவுடைய நியாய தீர்ப்புகள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். உலகத்தில் இருக்கிற நீதி அரசர்களுடைய நியாயங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் ஸ்தோத்திரம் சாட்சியங்களையும் ஸ்தோத்திரம் ஆமென் அந்த பேஸ்மென்ட் அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை ஆமென் பார்த்துதான் நமது நீதி அரசர்கள் நியாயம் செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஓ ரப்பா லக்க ஷக்கரபு உள்ளந்தரியங்களை ஆராய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு எந்த ஒரு சாட்சியங்கள் தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற தெய்வத்துடைய நியாயங்கள் அவருடைய நீதிகள் அவருடைய ஜட்ஜ்மென்ட் ஆமென் அவருடைய தீர்ப்புகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம். அப்பாவுடைய ஸ்தோத்திரம் சிலுவை தியானத்துக்கான இந்த நாள் ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் அதான் சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் ஸ்தோத்திரம், கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. ஹல்லேலூயா ஆமென். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியுடைய கண்ணீரை பார்த்த தெய்வம். கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் ஒரு மகள் வாலிப மகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐ திங்க் அவ கூட இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் இணையதளத்தில் கூட இணைந்திருக்கலாம். அந்த பிள்ளையை சொல்லும் அங்கிள் திருமணமாகி 6 மாசம் தான் என் கணவனோட வாழ்ந்தேன். முழு கிறிஸ்தவ குடும்பம். ஹல்லேலூயா. 2 பேரும் இந்த பிள்ளைங்க குடும்பம் கம்ப்ளீட் கிறிஸ்தவ குடும்பம், பையனுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். அவங்க ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு 3 மாசம் வந்து ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா 6 மாசத்துக்குள்ள ஒரு பிரிவினை வந்துச்சு. ஆமென் பிரிவினை வந்தது. இந்த பிள்ளை அம்மா அப்பா வீட்டுல வந்துச்சு. அந்த பையன் வேற கல்யாணம் பண்ணான். இந்த பிள்ளை வந்து ஸ்தோத்திரம் 3 வருஷமா என்னோட ஜோம் பண்ணுங்க அங்கிள், எனக்கு ஒரு வாழ்க்கை கட்டப்படணும், ஜோம் பண்ணுங்க அங்கிள் ஜோம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஸ்தோத்திரம். கடைசியில் ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி சொல்றான், அங்கிள் அம்மா சொல்லுது மக்களை இன்னி உனக்கு என்னத்துக்கு கல்யாணம், எங்களை வயசாச்சு இல்ல எங்களை பாரு. ஆமென் இதயம் உடைஞ்சது ஸ்தோத்திரம். பெற்ற தாயும் தகப்பனும் ஸ்தோத்திரம் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த சங்கீதம் 119 137 எனக்கு ஞாபகப்படுத்தின பிள்ளைய அந்த வசனத்தை வாசி அப்படின்னு ஏதாவது புரியுத பிள்ளைன்னு கேட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். இவ்வளவு அந்த பிள்ளை அவன் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கின பிள்ளை. ஆமென் நாகர்கோயில்ல ஒரு பெரிய காலேஜில் ப்ரொஃபஸரா வேலை பார்க்குற பிள்ளை. இந்த வசனம் புரியுதான்னு கேட்டேன். இல்ல அங்கள்னு சொன்ன நீயும் நானும் ஆராய்க்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி அரசர். இந்த பிள்ளையோட சொன்னேன், பிள்ளை முழங்கால் படியிடு, சாயங்காலம் போன் பண்ணா நைட்டு மேக்சிமம் எவ்வளவு நேரம் அழணுமோ அவ்வளவு நேரம் நீ அழணும் சொல்லணும். இந்த சங்கீதம் 119 137 அப்பா
நீங்க தான் நியாயாதிபதி. தாயின் தகப்பன் எல்லாம் கைவிட்டாச்சு, சொந்தம் பந்தம் எல்லாம் போயாச்சு, நீங்க தான் நியாயாதிபதி. அப்பா நான் உங்க பிள்ளை, உம்மை ஆராதிக்கிற மக, எனக்கு ஒரு நியாயம் வேணும். கரங்களை விரிச்சு அப்பாவை நோக்கி மன்றாடி கேட்க சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். பரிசுத்த வேதாகமத்துல ஆமேன் ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்து கட்டளை நான் கேட்க சொன்னேன். ஹல்லேலூயா. கேட்ட சங்கீதம் 119 137 அப்பா நீரே உண்மையான ஜட்ஜ், நீதான் உண்மையான நீதி அரசர், உம்முடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானதாக இருக்கும். அப்பா எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்க அப்படின்னு கரங்களை விரிச்ச பிள்ளை அழுதா. ஆமேன் 3 வாரம். 4வது வாரம் என் அப்பா ஜெபத்தை கேட்கிற தெய்வம், கண்ணீரை காண்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனங்கள்லாம் சும்மா கிடையாது. சங்கீதம் 56:8 தேவரீரின் அலைச்சல்கள் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துரித்தில் அல்லவோ இருக்கிறது, அவைகள் உமது கணக்கு புஸ்தகத்தில் இருக்கா. உங்களுடைய என்னுடைய பாடுகள், பிரயாசங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் அப்பாவுடைய கணக்கு புஸ்தகத்துல. நீங்களும் நானும் சிந்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உண்மையான ஒரு பிள்ளை சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீரும் அப்பாவுடைய துரித்தில் இருக்கிறதா. நான் 3 வாரம் அந்த பிள்ளை கண்ணீர் வடிச்சா. 4வது வாரம் பரிசுத்த தெய்வம் அற்புதம் செய்வதற்கு அவர் ஹல்லேலூயா வற்புறுத்தப்பட்டார். ஆமென். மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானம் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள், சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்பாவோட குஸ்தி வைக்க முடியாது, பரலோகத்தோட நம்ம குஸ்தி வைக்க முடியாது. உங்களுடைய என்னுடைய ஆமென் முழங்கால்கள், உங்களுடைய என்னுடைய கண்ணீர்கள் பரலோக ராஜ்யத்தை அசைக்கும். ஆமென். அவருடைய 3 வாரம் கண்ணீர் பரலோகத்தை அசைச்சது. ஆமென். 4வது வாரம் பரிசுத்த தெய்வம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு. இவளை போல இன்னொரு பையன், இவளை விட 1 வயசு கொஞ்சம் வித்தியாசம் ஒரு பையன், அவன் திருமணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அரசாங்கத்துல வேலை பார்க்கறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் அக்கா தங்கச்சி எல்லாம் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தனா ஏஜ் ஆயிடுச்சு, இனி மேரேஜே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ அவனுடைய சொந்தக்காரன் மூலமாக இந்த பிள்ளைய ரபன்ஸை சொல்லி ஆமே இந்த பிள்ளைய பார்த்ததும் ஆமே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி மீண்டும் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு புதிய குடும்ப வாழ்க்கை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. அதான் கண்ணீருடைய பவர். ஆமென். ஸ்தோத்திரம். கண்ணீருக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அப்பா ஸ்தோத்திரம். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 நம்ம வாசிச்சேன்ல, மரித்தார் உலக மக்களுடைய பார்வைக்காக மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கல்வாரி நாயகன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அன்பு ஆண்டவர் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்துல யார் ஒரு துளி கண்ணீர் சிந்தினாலும் அது வீணாக போகாதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 34:5 சொல்கிறது, ஆமென், அந்த கல்வாரி நாயகனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அப்புறஜனமான அடிமையும் முதலாக என் மனைவிக்காக அந்த ஆமென் ஆவிக்குரிய திருச்சபையில அப்பான்னு கூப்பிட்டேன். ஸ்தோத்திரம். அப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கிட்டு போனார்ல, அப்பா ஆண்டவரே இந்த தம்பிக்கு நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்த்துங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம் அப்பான்னு கூப்பிடும் போது அப்படியே நீர் என் தேவன் அபிஷேகித்தார். ஆமே ஸ்தோத்திரம். அவருடைய தொடுதல் எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு அபிஷேகம். ஆமே. அந்த 1 செகண்ட்ல 1000 கேள்விகளுக்கு ஒருமித்து பதிலை தந்தது போல இருந்தது. அந்த ஒரு தொடுதல் ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்தது. அந்த ஒரு தொடுதல், மக்களே என்ன கூப்பிட்டே இல்லப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பதில் சொல்ற மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. மக்களே நீ கண்ணீர் வடிக்கிறல்ல, உன் கண்ணீரை நான் மாற்றுகிறேன் சொல்ற மாதிரி அந்த பதில் வாரது மாதிரி இருந்தது. வேதனைப்படுகிறா இல்ல, வேதனையை மாத்திரேன்னு பதில் தாரது மாதிரி இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். தெய்வீக அனுபவம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த தெய்வம், அந்த நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மீதி உள்ள அந்த என்னுடைய ஸ்தோத்திரம் சாட்சி டைம் ரொம்ப போயிடுச்சு. நீங்க முடிந்தவர்கள் யூடியூப் இருக்கிறவங்க இல்லை என் பேரை போட்டா போற மீதி உள்ள பகுதி அதுல பேசி இருக்கிறேன். அதன் பிறகு கர்த்தர் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. அடிமை அழைத்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கேட்டேன், ஆண்டவரே ஏன் அப்பான்னு கேட்டேன். 2010 ஆமென். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் ஸ்தோத்திரம் ஆமென் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆவது அதிகாரத்துல அவர் சவுலாக இருக்கும் போது தமஸ்குக்கு பிரயாணம் பண்ணும்போது ஒரு ஆமென் ஒரு ஜோதி பிரகாசித்ததுல அவர் கீழே விழுறாரு. ஸ்தோத்திரம். அப்பா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, சவுலுக்கு ஒரு இறை சக்தி என்னை ஆளுகை செய்துன்னு. தேவரே ஆண்டவரே நீர் யார்,
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலுடைய டேர்னிங் பாயிண்ட், அப்பா அப்படியே மொத்தமா விழுந்துட்டாரு. அடியே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய தொடுகைய, தேவனுடைய என்கவுண்டர், அப்பாவுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்ம கேட்கணும், அப்பா நான் என்ன செய்யணும்னு. 2010 நான் கேட்டேன், அப்பா எவ்வளவு அசிங்கமா ஹல்லேலூயான்னு சொல்லும் போது நான் வந்து பேசி இருக்கிறேன். வெள்ளை சட்டை போட்டுட்டு வருகிற தேவ ஊழியர்களை எவ்வளவு அசிங்கமா நினைச்சிருக்கிறேன். அப்பா ஏன் அப்பா, ஏன் ஆண்டவரே மனைவிக்கு அந்த உபாதையை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து ஏன் அப்பா என்னை அழைச்சின்னு கேட்டோம். ரபாஷா கரபு 2010 முதல் ஹல்லேலூயா டெல்லி பட்டணத்துல ஸ்தோத்திரம் இருக்கும்போது நடந்த சம்பவம், அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் செய்து அநேகரை ஆமென் ஸ்தோத்திரம் அப்பாவுடைய ஆமென் பாதத்தில் அழைச்சிட்டு வர அப்பா பயன்படுத்தினார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை அப்படியே அங்கிருந்து டெல்லியிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போனேன். அங்க வந்து ஸ்தோத்திரம் நண்படு கோழி வளர்க்கிறதுக்காக ஒரு செட்டு கட்டினாரு. அந்த செட்டை பரிசுத்தையும் சர்ச்சாக மாற்றுறதுக்கு அப்ரோஜனமான அடிமையை பயன்படுத்தினார். அழைப்பை உறுதி செய்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இன்னைக்கும் ஸ்தோத்திரம் அப்பா வந்து ஸ்தோத்திரம் டெலிபோன் ஊழியத்தில் ஆண்டவர் எல்லாமே என்னை பயன்படுத்திருக்க பல மாநிலங்களுக்காக. ஆண்டவருடைய கிருபையினாலே ஸ்தோத்திரம் ஹிந்தி மொழியில பிரசங்கம் பண்றதுக்கும், ஹிந்தி மொழியில ஆமென் அப்பாவுடைய சித்தத்தின்படி அநேகருக்கு ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அந்த கல்வாரி நாயகன் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆமென். அப்படி என்ற தியானத்திற்காக ஆமென் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 14 முதல் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வசனங்களை அடியேன் வாசிக்கிறேன். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆமென். வேதத்துல இந்த பகுதியை அடி வாசித்து ஆமென் அநேக நாட்கள், அநேக மாதங்கள் ஸ்தோத்திரம் இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யார்கிட்டையும் கேட்கல. ஏன்னா என்னுடைய குழப்பம் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் சத்துருவாகிய சாத்தான ஆமென் பரிசுத்த வேதாகமத்துல பிசாசின் அடையாளத்துல தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். சத்ருவே ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அந்த பிசாசு பாம்பு சத்ருவாகிய பாம்புன்னு சொல்றோம். பாம்பு வந்து பிசாசுன்னு சொல்றோம், சாத்தான்னு சொல்றோம். பட் இங்க வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு சற்று இந்த வேத வசனம் கடினமாக இருந்தது. ஆனா எந்த ஒரு கனத்துக்குரிய தேவ ஊழியர்கள் யாவரையுமே நான் கேட்கல. ஆனா ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஆமீன். அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம் ஆமீன் ஒரு பரிசுத்தையும் ஒரு நாளைக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு. எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 21வது அதிகாரத்தை என்னுடைய அந்த அடிப்படையுடைய காரியங்கள் ஆமீன். எண்ணாகமம் 21வது அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்களை யாரும் வாசிப்பீங்களா? எண்ணாகமம் 21 6 முதல் 9. ஆமீன் ஆமென் ஆமென். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். ஆமென் ஆமென். கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். ஆமென். விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால். ஆமென் ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம யாவருக்கும் தெரிந்ததே ஸ்தோத்திரம் ஆமென். பரலோக பிதா இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் ஆமென் அழைத்து வருகிறார். செங்கடலை ஆமென் செங்கடலை பிளந்து பாதைகளை உருவாக்கி அழைத்து வருகிறார். ஆமென். பரலோக தேவ தூதர்கள் குணம் ஆமென் மன்னாவினால் இவர்களை திருப்திப்படுத்தி வருகின்ற நேரத்தில் ஸ்தோத்திரம் இவங்களுக்கு மன்னா அழுத்து போச்சு.
மன்ன அழுத்து போய் கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமாக இவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வசனம், அப்பா பரலோக தேவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினாரு. அநேக ஜனங்கள் செத்து போனாங்க. இப்ப ஸ்தோத்திரம், மீண்டும் ஜனங்கள் வந்து முறையிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கம்பத்துல தூக்கி வை. கடிக்கப்பட்ட எவன் அந்த கம்பத்தை பார்க்கறானோ ஸ்தோத்திரம், அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே கல்வாரி நாயகனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஆமென், ஒரு பெரிய ஹல்லேலூயா மறைமுகமான ஒரு தீர்க்க தரிசனமான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அதுக்கு அதே அடிப்படையில் தான் வந்து யோவான் 3ல ஸ்தோத்திரம் வந்து ஆமென் வார்த்தை சொல்லுது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே ஸ்தோத்திரம். அன்று ஆமென் ஸ்தோத்திரம், மனிதன் ஆமென் மரணம் அடையாதபடிக்கு செத்து போகாம இருக்கிறதுக்காக அன்று மோசேயினால் கர்த்தருடைய சட்ட திட்டத்தின்படி பரலோக தேவனுடைய ஆமென் உத்தரவின் பேரில் அங்கு ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஆமென் உருவாக்கி ஆமென் கடித்தவர்கள் அதை நோக்கி பார்க்க செய்த போது அவர்கள் பிழைத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஆமே இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பு ஸ்தோத்திரம் பரலோக பிதா ஸ்தோத்திரம் இந்த உலகத்துல இந்த பூமியில இறங்கி வந்ததற்கு முதல் காரணமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜனங்கள் பாவத்தின் அடிமையில விழுந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். வேதம் கூறுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து விடுவிக்கப்படணும். எபிரேயர் 12:9. ஆமா, எபிரேயர் 12:9. எபிரேயர் 12:9. சாரி, எபிரேயர் 9:22. எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அந்த மரணம் மன்னிக்கப்படணும்னா இரத்தம் சிந்துதல் வேணும். ஆமென். அதான் நம்ம லேவியர் ஆகமத்துல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். லேவியர் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். பாவ நிவாரண பலிக்காக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும். ஆமென். ஆமென். அது ஆமென். ஸ்தோத்திரம். அங்க லேவியர் ஆகமத்துல மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்கு காசு இல்லையா, பணம் இல்லையா, ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னா 2 காட்டுப்புறா குஞ்ச வாங்கி பலி போட அப்படின்னு. இதுல ரொம்ப வேடிக்கை தெரியுமா? ஸ்தோத்திரம். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் இன்னைக்கு நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து அசாம் மாநிலத்துல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு அங்க ஆமென் ஸ்தோத்திரம் குவாஹாட்டி பக்கத்துல ஒரு ஆலயம், ஒரு ஆமென் ஒரு தேவி டெம்பிள் இருக்கு. அங்க வந்துட்டு ஸ்தோத்திரம் பல 1000 வருஷங்களுக்கு முன்ன உள்ள சம்பவம் இல்ல, இப்போ உள்ள சொல்றேன். ஆடை வந்து பலி கொடுப்பாங்க. நம்ம அந்த லேவியர் ஆகமத்துல சொல்லப்பட்ட அதே சம்பவத்தின்படி அந்த ஆடை வாங்கி பலி கொடுக்க முடியாதவங்க ஸ்தோத்திரம் சின்ன புறா கொஞ்சம் வாங்கி அங்க பலி செலுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்ன உள்ள சம்பவம் இல்லை, நான் இப்போ உள்ள சம்பவம் சொல்றேன். நாங்கள் வந்து நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நான் அநேக நாட்கள் அந்த டெம்பிளுக்கு போய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆமே அதான் நம்ம எபிரேயருடைய புஸ்தகத்தில் இப்போ வாசித்தோம். ஆமே ஸ்தோத்திரம். நியாய சாஸ்திரத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எத்தனை ஆடுகளை பலி கொடுக்கிறது, எத்தனை புறாவை பலி கொடுக்கிறது. ஆகையால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 வாசிக்கும் போது பரலோக பிதா தூதனை அனுப்புறாரு. ஸ்தோத்திரம். யோசேப்பு சொல்றாரு, உன் மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவ ஒரு மகனை பெற்றெடுப்பா, இயேசுன்னு பேர் வைக்கணும். ஏன்னா உலக மக்களுடைய எல்லாருடைய பாவங்கள் இருந்து ஜனங்களை விடுவிப்பாரு. ஹல்லேலூயா. ஜனங்கள் உங்களை என்ன உலகத்திலோட அனைத்து மக்களுக்காக நாம் பரலோக பிதா இயேசுவாக இந்த உலகத்துல வந்தாரு. இயேசுவாக உலகத்துல வந்து 2000 வருஷங்களுக்கு முன் கல்வாரி சிலுவையில அறையப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு. அந்த ரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றப்படும்.
ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நீதி ஆமென் ஆமென் ஆமென். யோவான் 9:31 பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஆமென். சங்கீதம் 34:15 தேவனுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்களுடைய விண்ணப்பங்களுக்கு தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஆனா எல்லாரும் பாவின்னு ரோமர் 3:10 சொல்லி இருக்குது. அதே ரோமர் 3:24 இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பினால் அவர் சிந்த இரத்தத்தால் அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நீங்கள் நானும் கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் தான் ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 3வது அதிகாரம் ஆமென் என்ற வசனத்தில் நம்ம வாசித்தோம். ஆமென். மோசேயினால் வலு சர்ப்பம் மனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும். மனுஷகுமாரனை பார்க்கிறவங்க அல்லது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட அந்த தேவாதியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்றார் யோவான் 3வது அதிகாரத்தில். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அன்று ஆமென் சிலுவை ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து மடிந்த போது மோசேயினால் வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்த்தவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டது போல ஆமென் ஸ்தோத்திரம் கல்வாரி நாயகனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் ஒரு விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும், மீறுதல்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய தழும்பினால் நாம் சுகமாகிறோம். ஏன்னா நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே ஆமென் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அதான் யோவான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் 14-15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி நாயகனை கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நாயகனை நாம் நோக்கணும். ஹல்லேலூயா. அவரை சொந்த நோக்கணும், பார்க்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் அதர்மங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி மூழ்கி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்று ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட நீங்களும் நானும் ஆயத்தமாகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா டைம் முடிந்து விட்டது இருந்தால் 2 கொரிந்தியர் 8:9 ஆமென் வேதம் கூறுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனார். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் நிமித்தம் உங்களுடைய என்னுடைய இந்த உலக மக்களாகிய ஒவ்வொருடைய நிமித்தம் பரலோக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரர் ஆனார் என்று 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கின்றோம். ஹல்லேலூயா. யோவான் 1:3 வாசிக்கும் போது சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஏசாயா 66:1 வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன நம்ம அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தரித்திரனானார். ஹல்லேலூயா. எதற்காக? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாகும்படி செல்வ சீமானாக. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இம்மையிலும் ஆசீர்வாதம் மறுமையிலும் ஆசீர்வாதம். அதாவது ஸ்தோத்திரம் ஆமென். இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறகு ஸ்தோத்திரம் நித்திய வாழ்க்கை ஆமென். அந்த பரலோகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணும். இப்பூலோகத்தில் வாழ்கிற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா. அதான் சொல்றது நீங்களும் நானும் ஐஸ்வர்யனாக ஆமென் நல்ல ஒரு ஸ்தோத்திரம் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படியாக நம் அப்பா கல்வாரி சிலுவையில தரித்திரனான பாருங்க. சகல
சகலமும் அவரால படைக்கப்பட்டது. சகல சிருஷ்டியும் படைத்த தெய்வம் தரித்திரனானாரு. எதுக்கு? நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட. சங்கீதக்காரன் 113:7-8 ஒரு அருமையான வசனம். அந்த வசனம் என்ன ரொம்ப ஸ்தோத்திரம். சில சமயம் வாசிக்கும் போது அந்த வசனம் ரொம்ப எனக்கு அழுக வரும். சங்கீதம் 113:7-8 அவர் சிறியவனை புழுதி இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய அந்த ஹிந்தி பகுதியில் ரொம்ப அதிகமாக ரொம்ப எனக்கு என்ன அட்ராக்ட் பண்ணும். அது हिंदी वचन संगीता 113:7-8 சொல்லும்போது ஓதோ தரித்திர लोगों को आमीन स्तोत्र मिट्टी से और नम्र लोगों को कूड़ादानी से ऊपर उठाता है. हालेलूया. मीन स्तोत्रम. आमीन. குப்பையிலிருந்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வமாம். உங்களையும் என்னையும் சாக்காரபாரி பாபா ஆமே ஸ்தோத்திரம். குப்பை போன்ற அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளை உயர்த்தி உன்னதமான ஒரு ஸ்தானத்தை கொடுப்பதற்காக நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் கல்வாரி சிலுவையில் தரித்திரரானார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதம் 7-8 எனக்கு ரொம்ப பொருந்தும். ஹல்லேலூயா. சுமார் 30-35 வருஷங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முன்னால உள்ளவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 50 ஸ்தோத்திரம். 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சூழ்நிலை அதிகமா தெரியும். 40 வயசுக்கு மேல தம்பி அசவன் தம்பி இருக்காரு. ஸ்தோத்திரம். ஆமென். வில்சன் பிரதர் இருக்காரு. உங்களெல்லாம் நிலைமை தெரியும். குப்பையில தான் கிடந்தோம். பள்ளியோட பக்கத்துல அந்த கிணற்று பக்கம் வீடு இப்போ வச்சது சின்ன ஒரு ஓலை குடிசை. அதுலதான் என் கல்யாணம் நடந்துச்சு 1995. ஆமே 95 என் மேரேஜ் நடந்து அந்த ஆமே ஸ்தோத்திரம் ஓலை வீட்டுல. ஹல்லேலூயா. ஆமே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா ஸ்தோத்திரம் அப்பாவுடைய வார்த்தைகள் ஒன்றுமே மாறாது. சொல்றாரு அவர் எளியனை குப்பையிலிருந்து உயர்த்துறேன்னு சொல்றாருல்ல. உயர்த்துறதோடு மட்டுமல்ல, ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பெரிய அதிகாரிகளை கூட உட்கார வைப்பாராம். ஹல்லேலூயா. நான் சில வேளை டெல்லி பட்டணத்துல ரொம்ப பெரிய அதிகாரிகள் கூட உட்காரும் போது இந்த வசனம் என இருதயம் உடையும். ஹல்லேலூயா. ரொம்ப குப்பையில கிடந்தேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிதான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு தமிழ் பைபிள்ல அந்த குப்பை அது உண்மையா குப்பை தொட்டி பாத்திருக்கீங்களா? நமக்கு குறவு சிட்டியில இப்ப மார்த்தாண்டத்துல முன்னால இருந்துச்சு. அந்த குட்சபேட் ஸ்கூல் முன்னால இருந்து இப்ப அங்க காணல. ஆமா ஸ்தோத்திரம். ஆனா பெரிய சிட்டியில இப்பொழுதும் இருக்கு குப்பை தொட்டி. குப்பை தொட்டியில் என்ன போடும்? வேஸ்ட். நமக்கு தேவையில்லாதது, யூஸ் இல்லாதது, உபயோகம் இல்லாதத தூக்கி குப்பையில போடுறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கையில 10 காசு இல்லைன்னா குப்பைக்கு சமம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம், ஜீவனோடு இருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அது இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கிட்ட 10 ரூபாய் பணம் இல்லைன்னா குப்பைக்கு சமம். நான் அப்படி நாங்க இருந்தோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுமார் எங்க அப்பா ஒரு காலத்துல நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மது போத அடிமைக்கு ஆகிய ஸ்தோத்திரம். ஆமே. அந்த 40 வருஷத்துக்கு முன்னால இந்த ஸ்கூல் பக்கத்துல அமேன் ஸ்தோத்திரம். ஆமே. நான் அழுத நாட்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நமக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு ஸ்தோத்திரம். ஓலை குடிசை, மழை பெஞ்சா வெள்ளம் எல்லாம் உள்ளதான் வெள்ளம். தம்பி அசம் இருக்கிறார் பக்கத்துல, வில்சன் பிரதர், இவங்க எல்லாம் நல்லா தெரியும். ஆமே ஸ்தோத்திரம். இப்படி வெள்ளம் ஒளிவிக்கிட்டே இருக்கும். ராத்திரி மழை பெஞ்சாச்சுன்னா உறங்காம உட்கார்ந்துட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மை சொல்லுச்சுன்னா அப்பாவுடைய பாதத்துல வந்தேன். அப்பா நிலைமையை மாத்தினாரு. ஹல்லேலூயா. வேத வசனம் ஒருபோதும் போய் சொல்லாதுங்க. ஆமீன். அவர் என்னை குப்பையிலிருந்து உயர்த்தனா கட்டாயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்கு ஒரே வழி நம்முடைய முழங்கால்கள். சென்னை பட்டணத்துல ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட அந்த டைம்ல மனைவியையும் பிள்ளைகளையும் சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். நான் யாரையுமே ஸ்தோத்திரம் ஜிலஸ், அதாவது மீன்ஸ் ஸ்தோத்திரம் பொறாமையில சொல்லல. நான் இப்போ தோல்ல 2 ஸ்டார் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க். நான் ஒரு சைக்கிள் என் மனைவி பிள்ளைய அழைச்சிட்டு போறேன். மீண்டும் சொல்றேன், நான் இணையதளத்தில் அநேகர் இருக்கிறீங்க, பொறாமையா சொன்னதல்ல. நான் சிந்திக்கிறேன், ஆண்டவரே
அப்போ ஜஸ்ட் ஏசப்பாவோட பாதத்தில் வந்த டைம் பாருங்க. அப்போ என் மனைவி உட்காந்துருக்க, குட்டி பிள்ளைல மடியில் 2 பிள்ளைல மடியில் வச்சுக்கிட்டு இருக்கான். நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு பைக் வாங்க முடியும். ஆனால் அந்த வாங்குற சம்பளம் அப்படியே ரொட்டேஷன் அப்படியும் இப்படியும் போகும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எதுவுமே சேவ் பண்ண முடியல. இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமயத்தில் அப்பா ஸ்தோத்திரம், ஏன் அப்பா இந்த நிலைமைன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது, 2 வழி கண்ணீர் வந்தது. அதான் முதல்ல சொன்னேன், நம்ம கண்ணீர் வெடிச்சா அது பரலோகம் சகிக்காது. அல்லேலூயா. உங்க பிள்ளை கண்ணீர் வெடிச்சாச்சுன்னு உங்களால சகிக்க முடியுமா? அல்லேலூயா. குட்டி பிள்ளை நம்ம எவ்வளவு பட்டினி கிடந்தாலும், எவ்வளவு வேதனை அனுபவிச்சாலும், நம்ம பிள்ளைகள் அழுகிறத நம்மால சகிக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. நம்ம அப்பா கல்வாரி நாயகன், கல்வாரி சிலையில் அறையப்பட்டு ஸ்தோத்திரம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த, இன்னைக்கு உயிரோடு இருக்க அன்பு தெய்வம் எஸ்ஐ 66:13 என்ன சொல்வார்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். தாய் அன்பு உலகத்தில் இருக்கிற பெரிய அன்பு. தகப்பன் அன்பு தோள்ல சுமக்கிற அன்பு. தாய் அன்பு பெரிய அன்பாக்கும். தாய்மார்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம், ஆமீன். அப்போ ஹல்லேலூயா. நான் கழிஞ்ச நாட்கள்ல என் மகளை பார்த்தேன். ஆமே, அவருடைய அந்த பேபியை ஸ்தோத்திரம், அந்த 2 மாசம் 3 மாசம் நிலையில திடீர்னு லெட்டின் போய் உடம்பெல்லாம் லெட்டின் ஆகுது. ஸ்தோத்திரம், ஆமேன். அவன் அப்படியே சந்தோஷத்தோட எடுத்து பிள்ளைய கழுவி பவுடர் போட்டு அப்படி மார்போட அணைக்கிறான். தாய் அன்பு. நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த தாய் அன்புக்கு சமமானதல்ல, அதை விட மேலான அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளை அழும்போது, தன் பிள்ளை கண்ணீர் வடிக்கும் போது எப்படி பொறுத்து கொள்ள மாட்டாங்களோ, அதே போலதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அன்பு தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தார், அது பரலோகம் சகிக்காதுங்க. இந்த கண்ணீர் உண்மையான கண்ணீராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அந்த சைக்கிள்ல இருந்து நாம என் கண்ணீரை பார்த்தாரு. அதன் பிறகு ஆண்டவர் ஸ்தோத்திரம், கரெக்ட் 1 மாசம் தாண்டல. என் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட, சார் நீங்க ஏன் வந்து டிபார்ட்மெண்ட்ல மோட்டார் சைக்கிள் லோன் போடல அப்படின்னு. ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் லோன், எனக்கு அந்த ஒரு எண்ணமே இல்லை சார். லோன் எல்லாம் ரொம்ப ப்ரொசீஜர் சீக்கிரம் இல்லை சார், நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. பாருங்க, தேவன் செய்த அற்புதம். அப்ளை பண்ணோம், நெக்ஸ்ட் மந்த் லோன் சேங்ஷன் ஆகி வந்தது. 2வது மாசம் ஆண்டவர் ஒரு 2 மோட்டார் சைக்கிள் வாங்க கிருபை பாராட்டு. அதன் பிறகு தேவன் உலக பிரகாரமாக என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ எல்லாம் அப்பா தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம். அங்க கல்வாரி சிலர் நமக்காக அவர் தரித்திரர் ஆனாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அன்பு தெய்வத்தை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யாராக இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றா ஸ்தோத்திரம் தாழ்மை வேணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென். 2010 முதல் அப்பாவோடு நெருங்கி இருக்கிறேன். 2010 முதல் ஆண்டுடைய கனமான ஊழியத்தை அநேக மாநிலங்கள்ல ஆமென் அப்பாவுடைய அன்பை பேசும்படி ஆண்டவர் கிருபை தந்து கொண்டிருக்கிறார். நாம் பார்த்த ஒரே ஒரு காரியம் தாழ்மை. தாழ்மைன்னு சொல்லியாச்சுன்னா அநேக சகோதர சகோதரிகள் ஜெயிப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்பா நான் தாழ்மையா இருக்கேன், என்னை தாழ்த்துகிறேன். அதுவல்ல தாழ்மை. சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் தாழ்மை. ஹல்லேலூயா. சில வேளைகளை நமக்கு பக்கத்துல ஒரு ஆளை பிடிக்கலனாலும் ஸ்தோத்திரம், நம்ம இருதயத்துக்குள்ளால ஒரு தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. சில சூழ்நிலையில நம்ம அவங்களோட பேச முடியாது. ஆனாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயத்துல கசப்பு வரக்கூடாது. விரோதம், வைராக்கியம், கசப்பு, எரிச்சல், கோபம், கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்தாச்சுன்னா நம்ம பின்ன அழுதுட்டு பிரயோஜனம் இல்லை, ஜெபம் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை, கண்ணீர் வடிச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இருதயத்துல ஸ்தோத்திரம், ஆமென், தாழ்மையானவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாரு. இருதயத்துல தாழ்மை உள்ள ஒரு பிள்ளை முழங்கால் படிக்கிட்டு அழுதாச்சுன்னா, ஓ ராஷா கரபோ, இருதயத்துல தாழ்மை உள்ள ஒரு பிள்ளை முழங்கால் படிக்கிட்டு அப்பான்னு கூப்பிட்டு கதறியாச்சுன்னா, அப்பாவல அற்புதம் செய்துதான் ஆகணும், அதிசயம் செய்ததான் ஆகணும். ஓ ராஷா கரபோ. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தெய்வம், மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வம். ஓ ரீபா கரலகசி கரபோ, ரீபா ஹசிரிபோ கரவாரி கரபோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமே நிப்போமா. ஹல்லேலூயா. ஓ ரமல கசிரிபோ பாபா. ஹல்லேலூயா.
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த வரிகளை படிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அப்பா, அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அப்பா அப்பா ஆகும், அப்பா உம்மாலாகும் ஆண்டவரே. ராராபோ ரீபலகசக்கரபோ ரீமலரி கரபோல ரிபலகசக்கரபோ. அப்பா உம்மாலாகும், சகலத்தையும் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே உம்மாலாகும். அப்பா உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா என் தகப்பனே, பரிசுத்த தெய்வமே, இந்த ஆலயத்தில் தகப்பன் அநேக பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அப்பா இணையதளத்தில் அநேகர் இணைந்திருக்கிறார்கள். அப்பா ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்க. கல்வாரி நாயகரே, கல்வாரி நாயகரே, ஷாபோ கரபோ 2000 வருஷங்களுக்கு முன்பு எங்களுக்காக இரத்தம் சிந்தனை எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் தகப்பனே என்னோட ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்த இரத்தம் கழுவட்டும். அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஓ ரபா ஹஷாலரி கரவு. நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya ஹalleluya ரிபரகஷ கரவு. கிருபை கிருபை.